அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இவங்க வயசு ஒத்த பசங்க இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நம்ம ஏரியாக்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்கூல் லீவ்ல வீட்டுல இருக்கும்போது மொபைல் போனு, வீடியோ கேமு, இல்லைனாக்கா டிவியில ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியே போகணும்னு சொன்னாக்க கிரிக்கெட் பேட்டோட கிளம்பிடுவாங்க. ஒரு வீட்டுல அப்பா உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய 2 சின்ன பசங்க அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பையனை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. உடனே அந்த பையனும் வெளியே கிளம்பி போயிருக்கான். அவங்க அப்பா எதேச்சியா எங்க போறானுங்கன்னு சொல்லி வெளியே வந்து எட்டி பார்த்திருக்காரு. 3 பசங்களும் வீட்டுக்கு வெளியே ரோட்டோரமா நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. இவனுக்கு என்னத்த போய் இவ்வளவு நேரம் பேச போறானுங்கன்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துக்கு கிளம்பி வந்துருவானுங்கன்னு அவர் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. திரும்பவும் என்னோட ஆலையை காணும், எங்கேயாச்சும் போயிட்டானுங்களோ சொல்லி மறுபடியும் வந்து எட்டி பார்த்திருக்காரு. பார்த்தா அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. கையில பார்த்தா மொபைல் இல்ல, கிரிக்கெட் பேட் இல்ல. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். டேய், இந்த காலத்துல இந்த வயசு பசங்க இவ்வளவு நேரமா சுவாரஸ்யமா ஒருத்தர் முகம் பார்த்து பேச முடியுமா சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நின்று என்னதான் பேசுறானுங்களோ, சரி பேசுறானுங்களே அதுவே பெரிய சந்தோஷம் சொல்லி அப்படியே வீட்டுக்கு வெளியே இருந்து அவனுக்கு பேசுறது அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இது பசங்க கவனிக்கல. பார்த்தா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரமா முகத்தை பார்த்து அப்படியே பூரிச்சு ஒவ்வொன்னா சொல்லி சிரிச்சு ரசிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்களம்மா. இவங்க அப்பாவுக்கே தாங்க முடியல. மாட்டே நம்ம பையன் இந்த காலத்து பசங்க இப்படி சந்தோஷமா 1 மணி நேரம் டைம் பாஸ் பண்ண முடியுமா? நாமளே ஃப்ரெண்டுகளோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் எடுத்து ஸ்கிரீன் பார்ப்போம், லாக் பண்ணுவோம், வைப்போம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நோய்க்கு ஆட்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பசங்க பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தன்னை மறந்து அதுவும் எங்க கூட உட்காராம நின்றுக்கிட்டே ஓரமா நின்று பேசிட்டு இருக்கானுங்களே. என்னத்த பேசுறானுன்னு தெரியல. ஆனா இவ்வளவு ஆரோக்கியமா சந்தோஷமா சிரிச்சு ரசிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து இணையத்துல போட்டிருக்காரு. அந்த வீடியோ தான் இன்னைக்கு இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையாலுமே ஆச்சரியமா தான் இருக்கு.